என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே. நியூ பேசுபடும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறோம்னா, பல நடிகர்களுக்கு, அதாவது எல்லா நடிகர்களும் அவங்களுடைய ஆரம்ப காலம், அவங்களுடைய முதல் முயற்சி அப்படின்றது பல சிக்கல்களோடு அதெல்லாத்தையும் தாண்டி தான் அவங்க வந்து வெற்றி தொட்டிருப்பாங்க. அப்படி ஆரம்ப காலத்தில் ஒவ்வொருத்தரும் பட்ட கஷ்டங்கள் அதை எந்த அளவுக்கு அவங்களுடைய மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கு, அதாவது அவங்களால மறக்க முடியாத முதல் அனுபவங்கள், அதை தான் வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நம்ம வந்து பார்க்க போகிறது புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி தான். ஸோ எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்ப காலத்தில் சின்ன சின்ன வேடங்களை நடித்து தான் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து கதாநாயகனாக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிது. கதாநாயகனாக நடிச்சிருந்தாலுமே கூட அதில் அவர் வந்து கதாநாயகன் அப்படின்னு வந்து மார்த்தட்டி சொல்லிக்கிற அளவுக்கு அவருக்கு இருக்காது ஆரம்ப காலகட்டத்தில். ஏன்னா அதில் வந்து கதாநாயகி தான் வந்து ரொம்ப வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய கேரக்டராக இருக்கும். போக போக தான் இவர் வந்து கதாநாயகனுக்கு கதை களத்தில் இருக்கக்கூடிய கதைகளை எடுத்து அவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிது. அப்படி முதல்ல அவர் வந்து நடித்த திரைப்படம் சதி லீலாவதி. ஸோ சதி லீலாவதி திரைப்படத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் வேடத்தில் நடிச்சிருப்பார். போலீஸ் வேடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் வந்து ஏட்டு, கான்ஸ்டபிள், அதுக்கு எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர் இது மாதிரி இருக்கும். அண்ட் இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் இந்த மாதிரியான ஒரு கான்ஸ்டபிள் அந்த மாதிரியான ஒரு ரோலாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா ஏதோ பேசி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா அவருக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு மாதிரி இன்ஸ்பெக்டர் ரோலில் கிடச்சிது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுன்றதுனால சைக்கிள் ஓட்டக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் கிடச்சிருக்குது. ஒரு சில பேருக்கு தான் வந்து அவங்க பண்ணக்கூடிய கேரக்டரால் அந்த நடிகர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சில சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நடிகர்களால் அந்த பதவி உயர்வு அப்படின்றது கேரக்டர் கிடைக்கும். ஸோ இது ரெண்டு விதத்தில் எடுத்துக்கலாம். எப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்றதுனால இது ஒரு காலம் கழித்து எம்ஜிஆர்னால் அவர் எப்படிங்க ஒரு கான்ஸ்டபிளாக போடுறது, அவர் நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னும் போது அந்த கான்ஸ்டபிள்லேருந்து இன்ஸ்பெக்டர் கூட இல்லாமல் அதுக்கும் மேலே கமிஷனர் அந்த மாதிரியான ரோல் கிடைக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவே வந்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் இந்த கதையில் வந்து ஒரு கான்ஸ்டபிளாக காட்ட முடியாது, இவரை வந்துட்டு இன்ஸ்பெக்டராக தான் காட்டணும் அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டருக்காக அவங்கள வந்து இன்ஸ்பெக்டராக உயர்த்தக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து என்னால் அந்த கேரக்டருக்கும் உயர்வு இல்லை, கேரக்டரால் எனக்கும் உயர்வு இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த வாய்ப்பை வந்து எனக்கு வாங்கி கொடுத்தவர் வந்து எம்ஆர்கே அவர்கள் தான் வந்து வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தார். அண்ட் அதுக்கப்புறமா அவரே வந்து அடுத்த படத்தில் தர்ஷியங்கம் அந்த படத்துலேயும் வந்து வாய்ப்பை தேடி கொடுத்துருந்தார். அந்த படத்தில் அவரும் வந்து ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டியது, ஆனால் அது ஒரு சில காரணத்தினால அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் அவர் வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ இவரும் வெளியேறலாம் அப்படின்னு நினைக்கும் போது, இல்லை இந்த வாய்ப்பு உனக்கு இருக்குது, இந்த வாய்ப்பு நீ தட்டி கிடைக்காத, எனக்கு இல்லைன்னா அது வேறு விஷயம், நீ இதில் வந்து உள்ளே வந்திருக்கிற, ஸோ இது வந்து நீ பிடிச்சிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது வந்து எம்ஜிஆர் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு அவர் வந்து ஒரு உடன்பிறவா அண்ணன் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எம்ஆர்கே அவர்களை. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக அவர் இன்னொரு படத்தில் அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குது. அந்த படத்தில் இவர் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு, அதாவது ஸ்ரீமுருகன் திரைப்படத்தில் இவர் சிவன் வேஷம் வந்து போட்டு அந்த படத்தில் நடனம் ஆடணும் அப்படின்றது மாதிரியான காட்சி அமைப்பு இருந்திருக்குது. அந்த படத்தினுடைய டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கே ராஜசேகர் அவர்கள். என்னுடைய உடன்பிறவா அண்ணன் அப்படின்னு சொல்லுறது தாண்டின ஒரு உறவு அவரோடு எனக்கு ஏற்பட்டது. இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலேருந்து ஒவ்வொருத்தருடைய நட்பு எனக்கு வந்து கிடச்சிது. அண்ட் இந்த படத்தினுடைய அந்த நடனத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 மாதம் ஆசான் கிட்ட வந்து நான் வந்து பயிற்சி எடுக்க வேண்டியதாக இருந்தது. டான்ஸ் பயிற்சியெல்லாம் அவர் கொடுத்தாரு. அண்ட் அதுக்கப்புறமா அந்த படத்துலேருந்து நிறைய மாற்றங்கள். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாகவதர் தான் வந்து நடிச்சிட்டு இருந்தார். ஆனால் அந்த சமயத்தில் அவர் மேலே வந்த கேஸ்னால் அவர் அந்த கதாபாத்திரத்துலேருந்து வெளியில் வர வேண்டியதாக இருந்தது. என்எஸ்கே நடிச்சிருந்தார். அதுக்கப்புறமா வந்து வெங்கப்பா பாகவதர் அவர் வந்து அந்த கேரக்டர் நடித்து, அவர் என்னை விட வயசில் இத்தனைக்கும் பெரியவர், ஆனால் அவருக்கு நான் வந்து அப்பாவாக நடித்தது எனக்கு ரொம்ப ஏன்னா சிவன் அப்படின்னும் போது முருகர் வந்து அவருக்கு புள்ள மாதிரி தானே, அப்படி எனக்கு நடித்தது என்னை விட அனுபவத்தில் அதிகமானவங்க, வயசில் அதிகமானவங்க, ஆனால் அவங்களோட சேர்ந்து நடித்ததில் எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடச்சிது, அவங்களோட நல்ல ஒரு பழக்கம் வந்து எனக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்து மூலயமா எனக்கு மறக்க முடியாத நிறைய நினைவுகள் இருந்தாலும் அதுலேருந்து எனக்கு ஒரு நல்ல அண்ணன் கிடச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு இதோடு தான் போனேன். ஆனால் அவரே கடைசியாக அந்த படத்தை டைரக்ட் பண்ண முடியாமல் போய் வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போது கூட என்ன அவர் வந்து விடலை, நீ இந்த கதாபாத்திரத்தை பண்ணு, அது நான் டைரக்ஷன்றது வேறு ஃபீல்டு, நான் பண்ணுறனோ பண்ணலையும், பட் நீ வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அவரும் என்னை வந்து ஏற்றி விடணும்னு தான் பார்த்தாங்க. அந்த மாதிரியான நல்ல உள்ளங்கள் என்னை சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க.
கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அண்ட் இதே போல் வந்து பார்த்திங்கன்னா மோகினி திரைப்படம் அதுக்கு அடுத்தபடியாக அவர் நடித்ததில் அதில் தான் அவர் வந்து முதல் முறையாக ஜானகி அம்மாவோட சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிது. அந்த படத்து மூலயமா தான் என்னுடைய வாழ்க்கை துணையை வந்து நான் தேர்ந்தெடுக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு எந்த பெண் மேலேயும் அப்படிப்பட்ட ஒரு ஆசை பாசம் வந்தது கிடையாது. இவங்கள தான் வந்து நான் திருமணம் பண்ணி அவங்களோட என் வாழ்க்கையை வந்து வாழணும்னு எனக்கு வந்து ஏற்படுத்தின ஒரு முதல் அனுபவம் இந்த மோகினி படத்தில் தான். அதுக்கப்புறமா தான் நானும் ஜானகியும் ஒன்று சேர்ந்தோம். அவங்களோட தான் என்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக என்னால் கழிக்க முடிஞ்சது அப்படின்றத வந்து மோகினி படத்து மூலயமா எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொன்னார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் கைதி படத்தில் வந்து ஒரு பெரிய அந்த சமயத்திலலாம் நல்லா முன்னேறிக்கிட்டு வந்துட்டார் எம்ஜிஆர் அவர்கள். அவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமும் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி அந்தமான் கைதி படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்கும்போது இந்த படத்தை வந்து கே. சுப்பிரமணியம் அவர்கள் தான் வந்து டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு பாடல் காணி நிலம் வேண்டும். அந்த பாடல்லாம் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து காதில் ரிங்காரம் சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு பாடல். அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, நம்ம புரட்சிகரமான ஒரு பாடல்லாம் வந்து கொடுத்த படமாக இருந்தது எனக்கு. இதில் வந்து எனக்கு ஒரு தங்கை கேரக்டர், அந்த தங்கை கேரக்டரை வந்து நான் கூப்பிடுற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு. அந்த தங்கைக்காக நான் வந்து பேசக்கூடிய ஒரு காட்சியில் எல்லாமே பேசி எல்லாம் பண்ணிச்சு. டேக்கில் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 10-20 வாட்டி, அதுவும் அப்போல்லாம் ஃபில்ம் பண்ணும்போது அப்போ யோசிச்சு பாருங்கள், எம்ஜிஆர் அவர்கள் அத்தனை வாட்டி அவர் வந்து டேக் வாங்குறாராம். சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப கொஞ்சம் அப்படியே எல்லாரும் சலசலப்பாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. டேரக்டரும் என்னப்பா கொஞ்சம் ஓகே ரிலாக்ஸ் பண்ணிக்கோ நீ அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. எதுக்காக டேக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வரக்கூடிய தங்கையோடைய கேரக்டர் பேரை தப்பாக சொல்கிறார். மீனா அந்த கேரக்டர் என்னவோ அதை விட்டுட்டு வேற ஒரு பெண்ணுடைய பேரை சொல்லும்போது சுற்றி இருக்கிறவங்களாம் இப்போ பார்த்தியா அவர் மனசில் இவங்க தான் இருக்கிறாங்க, அதனால தான் அவங்க பேரே வருது அப்படின்ற மாதிரிலாம் சுற்றி இருக்கிறவங்களாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவரே கொஞ்ச நேரம் ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஏன் எனக்கு வந்து இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுது, என்னால் ஏன் முடியல அந்த தங்கை பேரை வந்து இதுதான் எனக்கு தெரியுது, ஆனால் என்னுடைய உள் ரீதியாக எனக்கு வந்து இந்த பெயர் வரத்துக்கான காரணம் என்ன கொஞ்சம் யோசிக்கும் போது தான் தெரிஞ்சிருக்குது. அதுக்கு முன்னாடி தான் அவர் வந்து என் தங்கை படம் வந்து நடிச்சிருக்கிறாரு. என் தங்கை படம் பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அந்த படத்தில் வந்து அவருடைய தங்கையை வந்து கடைசியாக என்ன ஆகுன்றது, அந்த படத்தில் நடித்த அந்த கேரக்டரோட நான் வாழ்ந்த வாழ்க்கை, கடைசியாக அந்த தங்கை என்னை விட்டு பிரிஞ்சு அந்த உடலை நான் தூக்கி சுமந்துக்கிட்டு கடலில் கொண்டு போய் போடுறது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால தான் என்னால் அந்த கேரக்டர் விட்டு வெளியில் வர முடியல. எனக்கு தங்கை அப்படின்னு சொன்னதுமே அந்த பேர் முதல்ல வரத்துக்கான காரணம் இதுவாக தான் இருந்திருக்குது அப்படின்றத அதுக்கப்புறமா தான் ரியலைஸ் பண்ணார். கடைசியாக அன்றைக்கி வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் விட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா தென் தங்கை படத்தை பற்றி அவர் யோசிக்கும் போது அந்த படத்தில் வந்து முதல் முறையாக படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நண்பர்கள். அண்ட் அந்த படத்தை வந்து முதல் தடவை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க மாதிரி இல்லாமல் அந்த அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இவங்களை வச்சுட்ருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்களும் அவங்களுடைய அண்ணன் சக்கரமணி அவர்களும் 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த படத்தினுடைய வெற்றிக்கு அப்புறமா வந்து அந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியிலேருந்து இவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குது. இந்த மாதிரி எங்களுடைய படத்தில் நீங்கள் நடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, இந்த படம் வந்து வெற்றி பெறறதுக்கு உங்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி நன்றிக்கான ஒரு கடிதாசி மாதிரி போட்டிருக்காங்க. அது பற்றியும் அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரியான ஒரு கடிதம் வந்தது கிடையாது, அதுக்கப்புறமாவும் எனக்கு இந்த மாதிரியான ஒரு கடிதம் வந்தது கிடையாது. ஒரு ப்ரொடியூசர் இப்படியெல்லாம் வந்து வாழ்த்தி எங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்கன்றது போது எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் அவ்வளோ ஒரு பூரிப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னார். ஸோ இப்படிப்பட்ட பல முதல் அனுபவங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதே போல் அவருடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு சில படங்கள், ஏன்னா இது எப்படி வந்து சிவன் வேஷம், ஏன்னா அவர் இருந்த கட்சி ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு நார்த்திகன் அப்படின்னு சொல்கிற விதத்தில் தான் அந்த கட்சியுடைய கொள்கை இருந்ததுனால இவர் எப்படி கடவுள் வேஷம்லாம் நடிப்பாரோ அப்படின்ற மாதிரி ஸ்ரீமுருகனில் எப்படி பயந்தாங்களோ அதுக்கு அடுத்தபடியாக அவர் நடிக்க கொஞ்சம் ஓரளவுக்கு அவர் வளர்ந்துக்கப்புறமும் எல்லாரும் யோசிச்சாங்க இந்த படத்தில் எப்படி நடிப்பாரா இல்லையான்னு. அப்புறம் மர்மயோகி படம் அவருக்கு வரும்போதும் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்துவ சம்மந்தப்பட்ட ஒரு படத்துலையும் அவர் வந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. அப்போ அதில் நடிக்கும்போது எப்படி நீங்கள் நடிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது என்ன இதில் எல்லாருக்கும் வந்து சொல்லக்கூடிய விஷயம், நம்ம அதாவது எந்த அளவுக்கு அந்த முள் குத்தி நம்மளுடைய பாவங்களை கழிக்க போகிறோன்றது தானே, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதே போல் மர்மயோகின்ற படத்துலையும் வந்து அந்த பட வாய்ப்பு எப்படி வந்தது, அந்த படத்தை அவர் எப்படியெல்லாம் வந்து அனுபவித்து பண்ணாரா இல்லையான்றதை பற்றியெல்லாம் பல இடத்துல அவர் சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் அவர் படங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் நல்லபடியாக சேர்ந்தாலுமே கூட எந்த கேரக்டர் வந்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்றதுலையும் அவர் கரெக்டாக இப்படி தான் இப்போதைக்கு நம்மளுக்கு வருமானம் வேணும் அதனால பண்ணிவிடும் அப்படின்ற மாதிரி நினைப்பில்லை. அவர் எந்த கட்சியை சார்ந்திருந்தாரோ அந்த கொள்கையை வந்து கொஞ்சம் கூட மீறாமல்
மக்கள்கிட்டயே ஒரு நல்ல கருத்துக்கு போய் சேரணுன்ற விதத்தில் தான் அவருடைய படங்கள் வந்து இப்போ வரைக்கும் நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட கதைகள் மட்டும்தான் எடுத்து சூஸ் பண்ணி நடிச்சிருக்கிறாரு. அண்ட் கடைசியாக உங்களுக்கே தெரியும், அவருக்கு அப்புறமா தான் மக்கள் திலகம்னு சொல்லிட்டு மக்களுடைய எல்லார் மனசுலையும் நீங்காத ஒரு இடம் பிடிச்சு உட்காந்துருக்கிறாரு. ஸோ ஜெனோவா படமாக இருக்கட்டும், மர்மயோகி படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அவர் வந்த எல்லா படங்களும் அவருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை தான் தேடி தந்திருக்குது. அதுக்கப்புறமா வருஷ கணக்கில் அவர் படங்கள் வந்து தியேட்டரில் ஓடி இருக்குது. இந்த மாதிரி முதல் அனுபவத்தை பற்றி நான் முதல்ல எம்ஜிஆர் அவர்களோட ஆரம்பிக்கணும்னு தான் நினச்சேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் முதல் அனுபவத்தை பற்றி, எம்ஜிஆர் அவர்களுடைய சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பகிர்ந்துக்கிட்டேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு ஒவ்வொரு நடிகருடைய முதல் அனுபவத்தை பற்றியும் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ தொடர்ச்சியாக இந்த வீடியோக்கெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுடைய நியூ பேசும் படம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.